வஞ்சகமாக கொன்ற RSS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை வந்து ஆன்லைன்ல வந்து வெளியிட்டு இருக்கோம். அதை வந்து ஃபுல்லா வந்து தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தியில வந்து ஃபுல்லா வந்து பரப்பிட்டு இருக்கோம் முடிஞ்சளவுக்கு. அந்த புத்தகத்தை வந்து வச்சுட்டு நேற்றைய முன்தினம் 5ஆம் தேதி வந்து சென்னையில தேனாம்பேட்டையில விசிகா சார்பில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு, விருது வழங்கும் நிகழ்ச்சி வந்து நடந்துச்சு. அங்க வந்து கலந்துகிட்ட நிர்வாகிகளை வந்து சந்திச்சு அங்க வந்து அவங்களுக்கு வந்து புத்தகங்களை வந்து கொடுத்தோம். நிறைய விவாதங்கள் வந்து நடந்துச்சு. அவங்க நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, நாங்களும் வந்து அவங்ககிட்ட வந்து பேசணும். ஏன்னா வந்து டாக்டர் அம்பேத்கர் வந்து படுகொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நேரடி சாட்சியங்கள் வந்து நிறைய இருக்கு. அது வந்து இந்த புத்தகங்களை வந்து ஃபுல்லா சொல்லியிருக்கோம். அம்பேத்கர் கூட இருந்தவங்க, அவரோட நெருங்கிய தோழர்கள் எல்லாருமே வந்து அது கொலைதான் சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா வந்து நேரடி சாட்சியமா வந்து இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து புத்தகங்கள் எழுதியிருக்காங்க, நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய போராட்டம் நடத்திருக்காங்க. அவங்க வந்து இன்சிஸ்ட் பண்ணி வந்து ஃபுல்லா வந்து முயற்சி எடுத்து பார்லிமெண்ட்ல வந்து தொடர்ச்சியான டிபேட் வந்து ஃபுல்லா வந்து நடந்திருக்கு. 1956 அவர் வந்து இறந்த வருஷத்துல இருந்து 1975 வரைக்கும் தொடர்ச்சியா வந்து பார்லிமெண்ட்ல வந்து நிறைய எம்பிக்கள் வந்து இது சம்பந்தமா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அரசாங்கத்தை வந்து கேள்வி கேட்டு விசாரணை கமிஷன் அமைக்க வைக்கிறாங்க. ஆனா வந்து விசாரணை கமிஷனோட முடிவு வந்து இன்னைக்கு வரைக்கும் வெளியில வரல. அதுக்கும் சண்டை போடுறாங்க, வெளிநடப்பு செய்யறாங்க பார்லிமெண்ட்ல இருந்து. இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. இது எல்லாமே மூடி மறைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்துட்டு தலித் வாய்ஸ் சொல்லி ஒரு பத்திரிகை, அது வந்து 1981 வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. பெங்களூர்ல இங்கிலீஷ் பத்திரிகை தான் அது. ராஜசேகரன் சொல்லிட்டு அவர் தான் வந்து அதை வந்து ஆரம்பிச்சு அதை வந்து நடத்திட்டு இருக்கவரு. அது வந்து 1983 இருந்து கிட்டத்தட்ட 2008 வரைக்கும் 2009 வரைக்குமே வந்து அம்பேத்கர் வந்து படுகொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சம்பந்தமா என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ எல்லாத்தையும் வந்து என்னென்ன புக் இருக்கு, இது சம்பந்தமா யார் எழுதியிருக்காங்க, இது வந்து ஏன் வந்து படுகொலை பண்ணியிருக்காங்க. 1956 அக்டோபர் 14ஆம் தேதி அவர் வந்து புத்த மதத்துக்கு, இந்து மதத்துல இருந்து மக்கள் எல்லாரும் புத்த மதத்துக்கு மாறும்னு சொல்லிட்டு நாக்பூர்ல ஒரு மிகப்பெரிய நிகழ்வு வந்து நடத்துறாரு, கன்வர்ஷன் நடத்துறாரு, மதமாற்றம் பண்றாரு. இந்து மதம் நமக்கு வேணாம், இந்து மதம் வந்து பிராமணியத்தோட மதம், அதுல நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து நமக்கான சமத்துவம் கிடைக்காது, எதுவுமே நம்ம வந்து மேல வர முடியாது, நம்ம கீழே போட்டு அழுத்திடுவானுங்க. ஆரியர்கள் அவங்க வந்து வெளிநாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்குள்ள வந்தவங்க, அவனுங்கதான் வந்து இந்த மதத்தை உருவாக்கி நமக்குள்ள வந்து சாதி வந்து திணிச்சிருக்கானுங்க, நம்மள வந்து ஃபுல்லா வந்து கீழே தள்ளுற வேலையை வந்து பாத்துட்டு இருக்கானுங்க. அதனால நம்ம வந்து புத்த மதத்துக்கு மாறும்னு சொல்லிட்டு 1956 அக்டோபர் 14ஆம் தேதி கன்வென்ஷன் நடத்துறாரு, நாக்பூர்ல நடத்துறாரு. அதுல வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து இவரோட சேர்ந்து புத்த மதத்துக்கு மாறுறாங்க. இந்த நிகழ்வை வந்து இந்தியா ஃபுல்லா வந்து நடத்துறதுன்னு சொல்லி முடிவு பண்றாரு. பெங்களூர்ல வந்து ஸ்ட்ராங்கா வந்து ஒரு சென்டர் உருவாக்கணும், அடுத்து பெங்களூர், தமிழ்நாடு, சவுத்ல வந்து வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. இதெல்லாம் வந்து முடிவு பண்ணிருக்கக்கூடிய காலகட்டத்துல 1956 அக்டோபர் 14 நடத்துறாரு. கரெக்டா 53 நாள் முடிஞ்சு 54வது நாள் வந்து படுகொலை செய்யப்படுறாரு. இந்த விஷயத்த வந்து பதிவு பண்றாங்க. ஏகப்பட்ட இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பேர் வந்து அம்பேத்கர் வந்து படுகொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த தலித் வாய்ஸ்ல வந்து ஃபுல்லா வந்து விவாதம் பண்றாங்க. இது வந்து தொடர்ச்சியா வந்து நடந்திருக்கு. 1983 காலகட்டத்துல இருந்து 2008 வரைக்கும் நடந்திருக்கு. சமீபத்துல கூட 2022 கூட வந்து ரட்டுவோட ஃப்ரெண்டு OP பல்லன்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்ப கூட வந்து 2022 வந்து இது சம்பந்தமா வந்து அம்பேத்கரோட மரணத்துல என்ன நடந்துச்சு, அங்க வந்து என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருந்துச்சு, மக்கள் அங்கேயே வந்து இது வந்து கொலைதான் சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இப்ப 2022 பதிவு பண்ணியிருக்காரு. இப்ப இது மாதிரி வந்து தொடர்ச்சியான விவாதங்கள் நடந்திருக்கு. இது எல்லாமே வந்து ஹிந்தில, மராத்தியில, இங்கிலீஷ்ல எல்லாம் வந்து வெளியில வந்திருக்கு. ஏன்னா வந்து அம்பேத்கர் வந்து மகாராஷ்டிராவை சேர்ந்தவர், அதனால மராத்தி மொழியில வந்து இது வந்து நிறைய புத்தகங்கள் வெளியில வந்திருக்கு. அதுல இருந்து ஹிந்தி, இங்கிலீஷ்லாம் வந்து இது வந்து பரவி இருக்கு. ஆனா தமிழ்ல வந்து இது வந்து பெரும்பாலும் வந்து வெளியில வரல, அது வந்து மூடி மறைக்கப்பட்டிருக்கு. ஏன் வந்து இது வெளியில கொண்டு வரோம் அப்படின்னா, அவர் இன்னைக்கு வந்து இந்தியா சந்திக்கக்கூடிய பிரச்சனைக்கு வந்து நம்ம வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அம்பேத்கர் கிட்டதான் இருக்கு. இந்தியாவோட வரலாறு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அம்பேத்கரை படிச்சா மட்டும்தான் இந்தியாவோட வரலாறு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏதோ அம்பேத்கர் வந்து கான்ஸ்டிடியூஷனை நமக்கு உருவாக்கி கொடுத்தாரு, அவர் வந்து நமக்கு இடஒதுக்கீடு வந்து வாங்கி கொடுத்தாரு, நம்ம இன்னைக்கு படிச்சிருக்கோம், கல்வியில மேல போறோம், நமக்கு இந்தியாவில வந்து இன்னைக்கு வந்து பேச்சுரிமை, எழுத்துரிமை எல்லாம் இருக்கு, கான்ஸ்டிடியூஷன் ஒண்ணு இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து அம்பேத்கர் தான் முக்கியமான காரணம். இது மட்டும் அவரோட பங்களிப்பு கிடையாது, இது முக்கியமான பங்களிப்பு. இது மட்டும் இல்லாம இந்தியாவோட வரலாறு என்ன, இந்தியாவோட வரலாறு வந்து அம்பேத்கரை தவிர வேற யாருமே வந்து துல்லியமா வந்து இந்தியாவோட வரலாறு இதுதான் சொல்லிட்டு யாருமே வந்து சொல்லல. நம்ம கண்டிப்பா வந்து அம்பேத்கர் வந்து கண்டிப்பா வந்து படிச்சாங்க. அது மட்டும் இல்லாம ரெவல்யூஷன் வந்து கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணாரு. அவர் வந்து என்னைக்கு வந்து இந்து மதத்துல இருந்து மக்களை புத்த மதத்துக்கு மாற்றக்கூடிய நிகழ்வு வந்து நடத்துறாரோ அன்னைக்கு இந்தியாவில வந்து ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம வரலாற்று ஆய்வு பண்ணி இந்தியாவில வந்து ரெவல்யூஷன் நடக்கணும், இந்தியாவில வந்து ஒரு புரட்சி நடக்கணும், ஒரு கம்யூனிஸ்ட் புரட்சி நடக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்தியாவில வந்து என்ன முரண்பாடு, ஆரியர்களுக்கும் இந்தியர்களுக்கும் இடையில இருக்கக்கூடியதான் வந்து உண்மையான முரண்பாடு இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அவனுக்கு வந்து வெளியில இருந்து இங்க உள்ள வந்து இந்தியா வந்து நாசம் பண்ணிட்டு இருக்கானுங்க, நம்மள மேல வரணும் தடுக்கிறானுங்க. நம்ம எந்தெந்த வகையிலாம் வந்து மேல வரமோ அதை ஃபுல்லா வந்து காலி பண்றது, நம்மள வந்து பொருளாதார ரீதியா காலி பண்றது, நம்மளோட கல்வியை வரவிடாம தடுக்கிறது, இது மாதிரி நம்மள வந்து அமுத்திர வேலையை தான் பாத்துட்டு இருக்கானுங்க. அவனுங்களுக்கும் நம்மளுக்கும் நம்ம பண்பாடுக்கும் இந்திய பண்பாடுக்கும் ஆரிய பண்பாடுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த யுத்தம் தான் வந்து இந்தியாவோட வரலாறு. அந்த முரண்பாடு தான் இந்தியாவோட முதன்மையான முரண்பாடு. அதை சரி பண்ணாம இந்தியாவில வந்து
ரெவல்யூஷன் வந்து நடக்காது அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து ஸ்ட்ராங்கா வந்து கண்டுபிடிச்சு அதை வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சாரு. அதை வந்து மக்கள்கிட்ட வந்து ஃபுல்லா எஜுகேட் பண்ண ஆரம்பிச்சாரு. முக்கியமா அந்த கன்வர்சன் ஸ்பீச்ல வந்து அவர் வந்து பேசுறதுல ரொம்ப முக்கியமா என்ன சொல்றாருன்னா, இந்தியா முழுக்க பரவி இருந்தவங்க நாகர்கள் தான். ஏன்னா வந்து நான் வந்து ஏன் வந்து நாக்பூர் சூஸ் பண்ணி இந்த நிகழ்வை நடத்துறேன் அப்படின்னா, நாக்பூர் வந்து நாகர்களோட தலைநகரம். நாகர்கள்ங்கிறவங்க வேற யாரும் கிடையாது, பண்டைய தமிழர்கள் தான். தமிழர்கள் அவங்க வந்து பண்டைய தமிழர்கள் தான் இந்தியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருந்தாங்க, இந்தியா தாண்டி ஸ்ப்ரெட் ஆயிருந்தாங்க. அந்த நாகர்கள் பேசின மொழி அப்படிங்கிறது தமிழ் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம வந்து தமிழர்கள் தான் வந்து இந்த புத்த மதத்தை வந்து இந்தியா ஃபுல்லா வந்து புத்தரை வந்து எல்லா பக்கமும் வந்து பரப்புனது, புத்தருக்கு வந்து சப்போர்ட்டிவா நின்னது, அவரோட கொள்கை வந்து ஃபாலோ பண்ணி இந்த ஆரியர்களுக்கு எதிரான யுத்தத்தை வந்து முன்னாடி நின்று தலைமை தாங்கி நடத்தினது வந்து தமிழர்கள் தான், நாகர்கள் தான். தமிழர்கள் தான் வந்து இந்தியாவுக்கு முன்னோடி. நமக்கும் ஆரியர்களுக்கும் எதிரான யுத்தம் தான் இந்தியாவோட வரலாறு. அது நம்ம ஜெயிச்சா மட்டும்தான் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து ஆட்சியில் வச்சுக்கிட்டு RSS இந்த ஆரிய பார்ப்பனர்கள் வந்து எவ்வளவு தூரம் ஆட்டம் போடுறாங்க அப்படின்னா, இந்தியாவை மொத்தமா காலி பண்ணிடணும். அது வந்து கல்வியில காலி பண்ணணும், தொழில்களை காலி பண்ணணும், கொரோனா மாதிரியான விஷயங்கள், GST மாதிரியான விஷயங்கள், அதே மாதிரி டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்து தொழில்களை காலி பண்ணணும். இந்தியாவோட முக்கியமான அங்கம் வந்து விவசாயத்தை காலி பண்ணணும். அமெரிக்க பொருட்களை இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளை வந்து காலி பண்ணணும், விவசாயத்தை காலி பண்ணணும், இங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகளை ஃபுல்லா காலி பண்ணணும். இது மாதிரி வந்து அவனுக்கு மொத்தமாவே கலாச்சாரத்தை காலி பண்ணணும். இந்தியாவோட கலாச்சாரத்தை வந்து நம்மளோட கலாச்சாரத்தை காலி பண்ணணும். இதெல்லாம் வந்து இவங்களோட டார்கெட். அதான் வந்து இன்னைக்கு செயல்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப இதுல இருந்து நம்ம வந்து மீண்டு வரணும் அப்படின்னா அம்பேத்கர் நம்ம வந்து கையில எடுக்கணும். அதுக்காக தான் இன்னைக்கு வந்து டாக்டர் அம்பேத்கர் வந்து இவங்க ஏன் கொண்டாடுங்க அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ஏன் நம்ம பேசுறோம் அப்படின்னா வந்து அம்பேத்கரோட படுகொலை வந்து பேசினாதான் ஏன் அம்பேத்கர் கொண்டாங்கிற விஷயம் வெளியில வரும். எதுக்காக கொண்டிருக்கானுங்க, RSS வந்து யாரு கொண்டது, எதுக்காக கொண்டாங்க, அது விஷயம் வெளியில வரணும். இன்னைக்கு வெளியில வர வேண்டிய காலகட்டம். இவங்க பண்ணிருக்கக்கூடிய அத்தனை அட்டூழியுமே வெளியில வரணும். இந்த அம்பேத்கரோட படுகொலை வந்து இவங்க தான் பண்ணிருக்காங்கன்ற உண்மையில இருந்து எல்லா விஷயமும் இவங்க பண்ணிருக்கக்கூடிய அத்தனை அட்டூழியத்தை வெளியில கொண்டு வரணும். நம்ம காந்தி வந்து நேரடியா காலி பண்ணானுங்க, நேரடியா காலி பண்ணிட்டு அது வந்து பெரிய செட்பேக் அமைஞ்சிச்சு அவங்களுக்கு. அதனாலதான் வந்து அம்பேத்கர் வந்து நல்ல சமயம் பார்த்து கரெக்டா வந்து நம்ம வந்து சூழ்ச்சியை காலி பண்ணு சொல்லிட்டு சூழ்ச்சியை வந்து காலி பண்ணிருக்காங்க. அது முக்கியமா அவர் வந்து ரெவல்யூஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த காலகட்டத்தில் காலி பண்ணிருக்காங்க. அதனால வந்து இந்த விஷயத்தை வந்து நம்ம ஸ்ட்ராங்கா வெளியில கொண்டு அம்பேத்கர் வந்து நாடு பூரா இருக்கிற எல்லா மக்களையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா லட்சக்கணக்கில் கன்வர்ஷன் பண்ணணும் அப்படிங்கறது அவரோட பிளான். அந்த சமயத்துல தான் அவரை வந்து காலி பண்ணியிருக்காங்க. ஆனா இது இல்லாம இன்னொரு ஒர்க்கை வந்து அவர் பார்த்துட்டு இருந்தாரு. என்னன்னா இந்தியாவுக்கான ஒரு ஐடியாலஜிக்கல் ஒர்க்குன்னு சொல்லலாம். இந்தியாவில வந்து ஒரு புரட்சி நடக்கணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கறத வந்து அவர் ஃபுல்லா அனலைஸ் பண்ணாரு. முக்கியமா வந்து இந்தியாவில கம்யூனிசம் வர்றதுக்கான முன் தேவைகள் என்ன, ஐரோப்பியால இருக்கிற யூரோப்போட சோசியல் ஆர்டர் என்ன, அங்க இருக்கிற சமூக கட்டமைப்பு என்ன, இந்தியாவில இருக்கிற சமூக கட்டமைப்பு என்ன, இது ரெண்டுத்துக்குமான வேறுபாடு என்ன, மார்க்சிசம் வந்து அங்க அப்ளை ஆகுற மாதிரி இந்தியாவில அப்ளை ஆகணும்னா என்ன பண்ணணும், இந்த விஷயங்களை பூரா ஸ்டடி பண்ணி ஒரு புக்கா அவர் இண்டெக்ஸ் எழுதியிருக்காரு. இவர் இறந்த உடனேயே இவர் எழுதின எல்லா புத்தகங்களையும் வந்து சீஸ் பண்ணிடுறாங்க. சீஸ் பண்ணி 70களுக்கு அப்புறம் தான் அந்த புக்கை வெளியே எடுத்து ஒரு 5 ட்ரங்க் பெட்டியில போட்டு ஃபுல்லா புக் பேப்பர் எல்லாமே ஷார்ட் ஆகி கிடக்கு. ஃபுல்லா கலந்து அதை ஃபுல்லா ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு அவரோட எழுத்துக்கள் கிடைச்சது. அதுல ஒரு உண்மையே இந்த புத்தகத்தை முடிச்சாரா இல்ல முடிக்கிறதுக்கு முன்னாடி இறந்துட்டாருன்றது நமக்கு தெரியல. ஆனா அவர் என்ன எழுதியிருப்பாரு, இந்த டாபிக் அவர் இண்டெக்ஸ் எழுதியிருக்காரு, அதாவது அவர் என்ன எழுதியிருப்பாருன்றத அவர் எழுதுன மற்ற எழுத்துக்கள் எல்லாம் நம்ம படிக்கும் போது புரிஞ்சுக்க முடியுது. அதுல இருந்து ஸ்ட்ராங்கா நம்ம அவருடைய மற்ற ரைட்டிங்லாம் வச்சு நம்ம ஸ்ட்ராங்கா என்ன சொல்ல முடியுதுன்னா, யூரோப்ல வந்து ஒரு முரண்பாடு கிடையாது. என்னன்னா வெளியில இருந்து வந்தவங்களுக்கும் அங்க இருந்த பூர்வகுடி மக்களுக்குமான முரண்பாடு கிடையாது. ஏன்னா இங்க எப்படி ஆரியர்கள் வந்தாங்களோ அதே மாதிரி ஐரோப்பாக்குள்ளேயும் ஆரியர்கள் போயிருக்கிறாங்க. அதே காலகட்டத்தில் நம்ம சொல்றது வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு முன்னாடி. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து பீக்ல இருந்தது வந்து ஒரு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2000 அந்த காலகட்டங்கள் சிந்து சமவெளி நகரம். அந்த பீக் காலகட்டத்துக்கு முன்னாடி வந்து ஆரியர்கள், அதாவது காட்டு மிராண்டிகளா உலகம் பூரா வந்து பரவி இருக்கிறாங்க. இப்ப இருக்கிற அந்த ரஷ்யா கீழே இருக்கிற உக்ரைன் அந்த பகுதிகளில இருந்து ஸ்டெப்பி புல்வெளி பகுதிகள்னு சொல்லுவாங்க, அதை ஸ்டெப்பஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அங்க இருந்து வந்து யூரோப்புக்கும் ஏசியா ஃபுல்லா வந்து பரவி இருக்கிறாங்க. அதுல முக்கியமா யூரோப்ல என்ன நடந்திருக்குன்னா, அங்க இருந்த பூர்வகுடி மக்கள் ஏற்கனவே செட்டில் ஆகி விவசாயம் நதிக்கரை நாகரிகள்ல வாழ்ந்துருக்காங்க. இங்க இந்தியாவில சிந்து சமவெளி நாகரிகள்ல வாழ்ந்த மாதிரியே மக்கள் வாழ்ந்துருக்காங்க. அங்க என்ன நடந்திருக்குன்னா, அங்க வந்த காட்டு மிராண்டிகளுக்கும் அங்க இருந்த செட்டிலான மக்களுக்குமான மோதல்ல வந்து செட்டிலான மக்கள் ஃபுல்லா வந்து காலியாயிருக்கிறாங்க. காலியாகி கிட்டத்தட்ட ஒரு பூர்வகுடிகளே இல்லாத காட்டு மிராண்டிகளோட ஆக்கிரமிப்புல வந்து முழுசா வந்து யூரோப் வந்து போயிருது. அங்க வந்து அந்த முரண்பாடே கிடையாது. இப்ப இந்தியாவில வந்து ஆரியர்களுக்கும் ஆரியர்கள் இல்லாதவர்களுக்கும், அதாவது இங்க இருக்கிற பூர்வகுடிகளுக்கும் வெளியில இருந்த வந்தேரிகளுக்குமான முரண்பாடு வந்து அந்த காலத்துல தொடர்ந்துட்டு இருக்கு.
நம்ம சொல்றது எப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்னாடியில இருந்து அவங்க படையெடுத்து உள்ள வந்ததுல இருந்து சிந்து நாகரம் அழிந்ததுல இருந்து இப்போ வரையுமே அந்த முரண்பாடு தொடருது. அது இப்போ வந்து பிராமணர்களுக்கும் பிராமணர் இல்லாதவருக்கான முரண்பாடா தொடருது. அந்த முரண்பாடு அங்க இல்லவே இல்லை ஆக்சுவலா யூரோப்ல. இதை வந்து அம்பேத்கர் வந்து அவரோட நம்ம ரைட்டிங் ஃபுல்லா திருப்பி படிக்கும் போது அவர் என்ன எழுதியிருப்பாரு, யூரோப்பியன் சோசியல் ஆர்டர் அந்த கான்ட்ரடிக்ஷனே கிடையாது. அங்க இருக்கிற செட்டில்டுக்கும் வெளியில இருந்து வந்தவங்களுக்குமான கான்ட்ரடிக்ஷனே கிடையாது. ஏன்னா அங்க இருந்து செட்டில்டே இல்லை, எல்லாம் அழிஞ்சிட்டாங்க. ஆனா இங்க வந்து அந்த முரண்பாடு இருக்கு. பூர்வகுடிகளுக்கும் வெளியில இருந்து வந்த வந்தையர்களுக்குமான முரண்பாடு இங்க இருக்கு. அந்த முரண்பாடு தான் இந்தியாவோட வரலாறை வந்து தீர்மானிக்கும். நீங்க இப்போ ஒரு மார்க்சிசம்ங்கிறது ஒரு சயின்ஸ், ஹிஸ்டரியை வந்து அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு சயின்ஸ். ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம் சொல்லுவாங்க, அது வேற எதுவும் ஒரு சயின்ஸ் தான் அது. இப்போ வந்து வரலாறை வந்து ஃபுல்லா வந்து அறிவியல் பூர்வமா விளக்க முடியும், அதுதான் மார்க்சிசம். சரி, இந்தியாவில இத்தனை படையெடுப்புகள், இப்ப வந்து வந்தேரிகளா அந்த யூரோப்ல இருந்து அந்த காட்டு பிராணிகள் வந்தாங்க. இங்க சிந்து சமவெளி நாகரிகம் வந்து செட்டில்ட் ஆகி ரொம்ப டெவலப்டா இருந்த அந்த நாகரிகமே அழிஞ்சு போச்சு. அதே மாதிரி கங்கை சமவெளியில ஒரு பெரிய நாகரிகம் இருந்தது, தென்னிந்தியாவில ஒரு பெரிய நாகரிகம் இருந்தது. எல்லா நாகரிகங்களும் ரொம்ப முன்னேறிய நாகரிகங்கள்லாம் இருந்தது. அது ஃபுல்லா காலியாச்சு எப்ப இந்த வந்தேரிகள் ஆரிய காட்டு பிராணிகள் உள்ள வந்ததுக்கு அப்புறம். அந்த முரண்பாடை மார்க்சிசம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், அப்பனாதான் அது ஒரு சயின்ஸ். இந்த முரண்பாடு அம்பேத்கர் வந்து சொல்றாருல, வந்தேரிகளுக்கும் இந்தியர்களுக்கும் பூர்வகுடிகளுக்குமான முரண்பாடு, அந்த முரண்பாடை வச்சு மட்டும்தான் நீங்க இந்த வரலாறை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதே மாதிரி அதுக்கப்புறம் இஸ்லாமிய படையெடுப்பா இருந்தாலும் சரி, நிறைய மன்னர்கள் வெளியில இருந்து வந்து இங்க மன்னர்கள் அடுத்தடுத்த ஆட்சிகள் மாறினதாலும் சரி, எல்லாத்தையுமே இந்த ஒரு முரண்பாடை வச்சுதான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதாவது பூர்வகுடிகளுக்கும் வந்தேரிகளுக்குமான முரண்பாடை வச்சு மட்டும்தான் இந்தியாவோட வரலாறை ஒரு சயின்ஸா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஒரு மார்க்சிஸ்ட் அடிப்படையில எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அம்பேத்கர் சொன்ன அந்த முதன்மையான முரண்பாடை வச்சுதான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதே மாதிரி அதுக்கப்புறம் நடந்த சமூக சீர்திருத்த இயக்கங்கள், இப்ப மகாராஷ்டிரால இருந்தாலும் சரி, நார்த்ல வந்து பக்தி இயக்கங்கள்ங்கிற வழிவகுத்துலயும் சரி, இப்ப தமிழ்நாட்டுல பிராமணர் அல்லாத ஒரு இயக்கமா வந்து திராவிட இயக்கமா வந்தாலும் சரி, ஆரிய எதிர்ப்பா இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த வெளியில இருந்து வந்தவங்களுக்கும் இங்க இருக்க பூர்வகுடிகளுக்கான முரண்பாடு, அந்த முரண்பாட்டோட வெளிப்பாடு தான். இந்த முரண்பாட்டுல எப்பெல்லாம் வந்து பூர்வகுடி மக்கள் வந்து மேல வந்து இருக்கிறாங்களோ, அதாவது ஆரியர்களுக்கு எதிரான அந்த யுத்தத்துல வந்து பூர்வகுடிகள், பிராமணர் அல்லாதவர்கள் ஆரியர்களுக்கு எதிரானவங்க வந்து மேல வந்துருக்குறாங்களோ, அப்பனா இந்தியா முன்னேறி இருக்கு. அந்தந்த பகுதிகளில் எந்த பகுதிகளில் இந்த முரண்பாடு கூர்மை அடைஞ்சிருக்கோ அங்கெல்லாம் அந்த சமூகம் வந்து முன்னேறி இருக்கு. இதை வந்து நம்ம பஞ்சாப்ல பார்க்க முடியுது. அங்க வந்து சீக்கிய மதமாவே அவங்க வந்து பிராமணியத்துக்கு எதிராக இன்னொரு மதமாவே அங்க இருந்த மக்கள் ஃபுல்லா வந்து மாறி முன்னேறி இருக்கிறாங்க. இங்க வந்து அது அரசியல் போராட்டமா, சமூக போராட்டமா, மதமா இல்லாட்டியும் தமிழகத்துல அது முக்கியமா வந்து இந்தியாவோட தென் பகுதியில வந்து பழைய மெட்ராஸ் பிரசிடென்சி நீங்க எடுத்துக்கலாம். அதுல வந்து இந்தியாவோட கேரளா வரும், ஆந்திரா வரும், இப்ப கர்நாடகாவில் ஒரு பகுதி வரும், எல்லாமே இந்த சவுத், முக்கியமா சவுத்துல வந்து இருக்கிற பெரிய டெவலப்மெண்ட். இங்க வந்து பிராமணர்கள் எல்லாரும் மேல வந்து இருக்கிற காரணமே இந்த முரண்பாடு தான். இந்த முரண்பாடை வந்து அரசியல் ரீதியா கூர்மைப்படுத்துறாங்க. அதோட விளைவு தான் இங்க வந்து இருக்க முன்னேற்றம். இதே முரண்பாடு தான் பௌத்தர்கள் வந்து இந்தியா ஃபுல்லா வந்து பரவனது, புத்திசம் மேல வந்தது. இங்க இந்தியாவில இருந்து மட்டும் இல்லாம உலகம் முழுக்க பௌத்தம் பரவனது. இதெல்லாம் எப்ப நடந்தது? அதேதான், இந்த முரண்பாடு தான். ஆரியர்களுக்கு எதிரான யுத்தத்துல வந்து பூர்வகுடிகள் வந்து மேல வந்தாங்க அந்த புத்திசத்தை பயன்படுத்தி. அப்போ வந்து இந்தியா பெரிய அளவுல வளர்ந்தது. இந்தியாவில இருந்து இந்த தத்துவம் வந்து உலகம் முழுக்க பரவுச்சு. அப்ப இந்த முரண்பாடு தான் பிரதானமான முரண்பாடு. இந்த முரண்பாடு தான் இந்தியாவோட வரலாற்றை வந்து இயக்கிட்டு வருது அப்படிங்கறத வந்து அம்பேத்கரோட ரைட்டிங்ஸ் வச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அவர் கடைசியா எழுதிட்டு இருந்த புக், அவர் இறக்கும் போது எழுதிட்டு இருந்தாருல, அந்த புக்ல என்ன இருக்குன்றதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. யூரோப்ல இருக்க சோசியல் ஆர்டர் வேற, இந்தியாவில இருக்க சோசியல் ஆர்டர் வேற. யூரோப்ல ஒரு கான்ட்ரடிக்ஷன், இந்த கான்ட்ரடிக்ஷனே கிடையாது, ஏன்னா அங்க செட்டில்டு மக்களே கிடையாது. இங்க வந்து அந்த கான்ட்ரடிக்ஷன் இருக்கு, ஏன்னா செட்டில்டுக்கும் வெளியில இருந்தவங்களுக்கான போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. இதை வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. அம்பேத்கரோட ரைட்டிங்ல வந்து சீனா பத்தி பெருசா இல்ல, ஆனா நம்ம இந்த முரண்பாடு ஏன் சீனால இல்லையா? இப்ப இந்தியாக்குள்ள வந்திருக்காங்க, யூரோப்ல போயிருக்காங்க, இப்ப சீனாக்குள்ளேயே வந்து வெளியில இருந்து வந்திருப்பாங்கல்ல, போயிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கப்புறம் ஸ்டடி பண்ணி பார்த்தா என்ன தெரியுதுன்னா, அங்கேயே வந்து வெளியில இருந்து முக்கியமா அந்த மங்கோலியா வந்து இது மாதிரி காட்டு மிராண்டிகள் அதிகமா இருந்த ஒரு பகுதி. சீனால வந்து நதிக்கரை நாகரிகங்கள்ல வாழ்ந்த செட்டில்டு வந்து அதிகமா இருந்த பகுதி. இது ரெண்டுத்துக்குமான முரண்பாடு இருந்திருக்கு. அதுல என்னன்னா, வெளியில இருந்து வந்த வந்தேரிகள் ஃபுல்லாவே வந்து அந்த சீனர்களோட அந்த கலாச்சாரத்தை ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு கீழே போயிடறான். அது வந்து மோதலாவே இல்லை. அந்த பூர்வகுடிகளோட கல்ச்சரை வந்து ஏத்துக்கிட்டு அந்த முரண்பாடு வந்து அங்க இல்லாம போயிருது. அதுக்கப்புறம் அது வர்க்க சமூகமா மாறுது. அதோட ஹிஸ்டரி அதுக்கப்புறம் அது டெவலப் ஆகுது. இப்ப இதுதான் வந்து யூரோப்புக்கும் சீனாக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இந்த வித்தியாசத்தை வந்து அம்பேத்கரோட எழுத்துக்கள் மூலமா மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். அம்பேத்கர் வந்து இந்திய வரலாற்றை எப்படி அனலைஸ் பண்ணாரு அப்படிங்கிறத நம்ம ஸ்டடி பண்றது மூலமாகவும், முக்கியமா மார்க்சிசம் தெரிஞ்சவங்க அம்பேத்கர் வந்து டீப்பா படிச்சா மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். அது மாதிரிதான் இருக்கு. அதை அவர் கடைசியா வந்து அவர் கன்க்ளூட் பண்ற டைம்ல தான் வந்து அவரை காலி பண்ணியிருக்கிறாங்க. அவர் வந்து புத்தகம் எழுத ஆரம்பிச்சிருக்கிறாரு.
அப்பதான் வந்து அவர் காலி பண்ணியிருக்கிறார். இந்தியாவில வந்து ஒரு உண்மையிலேயே புரட்சி நடக்கணும்னு நினைச்சு இந்திய வரலாற்று ஆய்வு செஞ்சவர், அதுவும் இல்லாம இந்தியாவில புரட்சி நடக்கிறதுக்கான பாதையை கண்டுபிடிச்சவர் அம்பேத்கர். அதை வந்து முழுசா அவர் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி காலி பண்ணிட்டாங்க. அதை வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. இப்ப பேசுற விவாதங்கள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து வெளியில கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். இந்த டாக்டர் அம்பேத்கர் வந்து RSS படுகொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற உண்மை வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெளியில வரணும். அது சம்பந்தமா வந்து புத்தகத்துல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, அவர் வந்து எந்த சூழ்நிலையில புத்த மதத்துக்கு வந்து மாத்தினார் மக்களை, அந்த சூழ்நிலையில வந்து காலி பண்ணியிருக்காங்க. அது மாதிரி யாரெல்லாம் வந்து இது வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க, நேரடி சாட்சியங்கள் யாரு அப்படிங்கிற விஷயம், இது வந்து RSS அம்பேத்கரை படுகொலை பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் பார்லிமெண்ட்ல நடந்த டிபேட் இதெல்லாம் தான் இந்த புத்தகத்துல கொடுத்துருக்கோம். இதுக்கு அடுத்த கட்டமா வந்து அம்பேத்கர் வந்து என்ன வந்து ஃபைன் பண்ணாரு, இந்தியாவோட வரலாறு அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன சொல்றாரு, இந்தியாவுக்கான தீர்வா வந்து அவர் வந்து என்ன சொல்றாரு, அம்பேத்கர் வந்து என்ன மாதிரியான ரெவல்யூஷன் வந்து இந்தியாவில நடத்தணும்னு நினைச்சாரு, ஏன் வந்து அவங்க வந்து காலி பண்ணானுங்க, இது எல்லாத்தையும் வந்து தொகுத்துட்டு இருக்கோம். இது எல்லாத்தையும் வந்து ஸ்ட்ராங்கா வந்து அடுத்து வந்து கொண்டு வருவோம். இது எல்லாத்தையும் வந்து அடுத்து வந்து ஆவணமா வந்து கொண்டு வருவோம். இந்த விஷயங்கள் வந்து இந்தியாவில வந்து வெளியில வரணும். இந்த விஷயங்கள் வந்து ஃபுல்லா வந்து மக்கள்கிட்ட வந்து பேஸ் பொருளா மாறணும். மக்கள் புரிஞ்சுக்கணும். மக்கள் புரிஞ்சுக்கக்கூடிய விஷயமா மாறணும். இந்தியாவோட வரலாறு என்ன அப்படிங்கிறது இந்திய மக்களுக்கு வந்து போய் சேரணும். அப்பதான் வந்து இந்தியாவில வந்து புரட்சி வந்து நடத்த முடியும். அம்பேத்கர் வந்து என்ன எதிர்பார்த்தாரோ, அம்பேத்கர் என்ன ரெவல்யூஷனை ஸ்டார்ட் பண்ணாரோ அதை வந்து நம்ம கன்க்ளூட் பண்ணி இந்தியாவில வந்து ஒரு புரட்சி வந்து நடத்த முடியும். அதுக்கான வேலையை தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா அடுத்து வந்து இந்த விஷயங்களும் வந்து வெளியில கொண்டு வருவோம். இப்ப இந்த விசிகா மாநாட்டுல இந்த நிகழ்ச்சியில எல்லாம் போய் கலந்துக்கிட்டதுல வந்து மக்கள் வந்து அதை தான் வந்து வெளிப்படுத்துறாங்க. இப்ப வந்து தமிழ்நாட்டுல வந்து ஏகப்பட்ட கூத்து வந்து நடந்துட்டு இருக்கு, நடிகர்களை வச்சு நடந்துட்டு இருக்கு. யாரையோ வந்து முன்னிறுத்தி வந்து இது தேவையில்லாத விஷயங்கள், மக்கள் குழப்பற விஷயங்கள், ரொம்ப கீழ்த்தரமான விஷயங்கள் இதெல்லாம் வந்து பேசுபொருளா வந்து மாத்திட்டு இருக்காங்க. RSS சங்கிகள் தான் அதை பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா இந்த ஆரிய காட்டு மிரட்டி பார்ப்பன கூட்டம் தான் வந்து நம்மள வந்து முட்டாள் நினைச்சு வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா வந்து இத்தனை சூழ்நிலையிலையும் நம்ம நேரில் போய் வந்து மக்கள் சந்திக்கும் போது, தோழர்களா நிர்வாகிகளா வந்து நேரடியா வந்து சந்திக்கும் போது என்ன விஷயம் புரியுது அப்படின்னா, இந்த ஆரிய முரண்பாட்டுல வந்து தமிழ்நாடு இன்னும் வந்து மேலதான் நிக்குது, ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் எல்லாருமே அப்படிங்கறத வந்து எல்லாத்தையும் வந்து பேசும்போது எங்களுக்கு வந்து புரியக்கூடிய விஷயம். வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம எல்லாருமே இருக்கோம், நம்ம எல்லாருமே எல்லா விஷயமும் தெரியும், நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்தோம் அப்படின்னா அது வந்து ஈஸியா வந்து இந்த பாச கும்பலை வந்து வீழ்த்தர முடியும். ஆனா நம்மளாம் வந்து சேராம இருக்கோம் அப்படிங்கிற ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்துறாங்க. அப்ப வந்து நாங்க என்ன சொல்றோம்னா, அதுக்கான சூழ்நிலை வந்து வந்துருச்சு, அதுக்கான காலகட்டம் வந்துருச்சு, கண்டிப்பா நம்ம எல்லாருமே வந்து ஒண்ணு சேர்ந்துதான் ஆகணும், அதுக்கான காலகட்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னப்ப நம்பிக்கையோட வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து கை கொடுத்து வந்து வாழ்த்து எல்லாருமே சொல்லிட்டு போறாங்க. இதான் வந்து பார்க்க முடிஞ்சு. இது வந்து கண்டிப்பா வந்து இந்த விஷயங்கள்லாம் வெளியில வந்து இவ்வளவு நாளா மூடி மறைக்கப்பட்டிருக்க அம்பேத்கர் படுகொலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்திய வரலாறு, இது எல்லாமே வந்து வெளியில வருது அப்படின்னாலே வந்து இந்த RSS ஆரிய பார்ப்பனர்கள் வந்து காலியாக போறாங்க. நம்ம வந்து இந்த யுத்தத்துல ஆரியர்களுக்கும் இந்தியர்களுக்குமான, ஆரியர்களுக்கும் நாகர்களுக்குமான, ஆரியர்களுக்கும் தமிழர்களுக்குமான இந்த யுத்தத்துல வந்து நம்ம தான் வந்து ஜெயிக்க போறோம் அப்படிங்கறத வந்து இதுல இருந்து வெளியில வருது.